சார் இங்கே வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை பெரிய இயற்கை பேரிடர்கள் வரும்போது, மனித தவறால் ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் நிகழும்போது, விலங்குகளால் பாதிப்பு ஏற்படும் போது இழப்பீடு கொடுக்கப்படுவது ரொம்ப சகஜமான ஒன்று தான் சார். எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட குடும்பத்திற்கு கூட இங்கே அரசு வேலை வழங்கப்படவில்லை. 41 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க, தீவிரவாதியால் செத்தாங்க பிளாஸ்டில். அவங்க குடும்பத்துக்கு கூட 41 பேருக்குலாம் வேலைலாம் கொடுக்கல. ஆனால் இங்கே இந்த சம்பவத்தால் இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நிகழ்ந்த ஒன்றுக்கு எஃப்ஐஆர்ல அப்படிதான் சார் இருக்கு. ஓகே ஃபைன், சொல்லுங்க சார். எஃப்ஐஆர்ல அப்படிதான் இருக்கு. ஓகே ஃபைன். போலீஸ் அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸே அதை சதின்னு சொல்லியிருக்காங்களான்ட்டு எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா அந்த எஃப்ஐஆர் பிளாக்டு. சரியா? ஓகே. முதல் எஃப்ஐஆர்ல விபத்து அப்படின்னு தான் எழுதி இருக்கு. ஓகே ஓகே சரியா? கவர்மெண்டோட ரெக்கார்ட்ல என்ன இருக்குங்கிறத சொல்றேன். டவுன் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸ்ல பெட்டிஷனர். ஓகே, ஆமா, புகார்தாரர் அவர் தான். அரசு அதிகாரி, ஒரு கெசட்டட் ஆபீசர் தான் இதுல பெட்டிஷனர். அதனால அதுல விபத்துன்னு தான் எழுதியிருக்கு. சரிங்களா? நீங்க விபத்துக்கும் ஒரு கன்ஷாட் ஃபயருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா, இல்ல நாங்க ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோமா? நீங்க சொல்றத என்னோட பார்வையில இரண்டுமே அரசு பயங்கரவாதம் தான். அப்ப தூத்துக்குடியில நடந்தது அரசு பயங்கரவாதம்ன்றதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா, ஏற்றுக்கிறீங்களா? எங்களோட பார்வையில தூத்துக்குடியில் நடந்தது அரச பயங்கரவாதம். ஆனா அது அப்போது இருந்த முதல்வர் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அது ஒரு கடந்து செல்ல வேண்டிய ஒரு கண்ணியமற்ற பேச்சு. அதை விட்டலாம். அன்னைக்கு கரூர்ல நடந்த சம்பவம் ஏன் நீங்க பெரம்பலூர் அந்த பகுதியில விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வர், இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அப்போ நடிகராக தெரிஞ்சிருக்கலாம். அவர் வரும்போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தவறியது யாரு? யாருடைய தவறு? நீங்க சொன்னீங்களே, உள்துறையோ காவல்துறையோ யார் வச்சிருந்தாங்க கையில? முதல்வர் தானே வச்சிருந்தாங்க. அதை தடுத்திருக்கணுமா இல்லையா? எதை தடுத்து? அந்த கூட்டம் கூடக்கூடிய கூட்டத்தை தடுப்பதற்கு என்ன குறை இருக்குன்ற அதன் பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போன்று செய்தார்களே, இதையே முன்னாடியே செய்வதற்கு தவறினார்கள். கரூர்ல அந்த மக்கள் கூட்டத்தை தடுப்பதற்கு ஏன் தவறினார்கள்? இது அரசாங்கத்துடைய அசிங்கமாக நமக்கு தெரியலையா? அப்ப ஆட்சி செய்தவர்களுடைய கையாளாகத்தனமாக அது தெரியலையான்னு கேட்கிறேன். மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு சார்? சார், நீங்க உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இது ஒரு சென்டர் பிளேஸ். சரி. அந்த சைடுல மட்டும் நின்னுட்டு இருந்தவங்க தான் செதறி ஓடினாங்க. சரி. பின்னால இருந்தவங்க செதறி ஓடல. சரிங்க. இந்தாண்ட சைடுல நின்னுட்டு இருந்தவங்க செதறி ஓடல. சரிங்களா? ஒரு சைடுல நடந்த சம்பவம் தான் அது. நீங்க மொத்த கூட்டமும் செதறி ஓடி இருந்தது அப்படின்னா 42 பேர் செத்துருக்க மாட்டாங்க, 400 பேர் செத்துருப்பாங்க. இல்ல, அது ஆக்சுவலா சாவு எண்ணிக்கை அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும்ன்ற இல்ல. அதனால இதை நீங்க வந்து இதை வந்து தடுக்கலன்ட்டு நீங்க சொல்றது அரசு சார். பாருங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கொடுக்குற விளக்கம் இருக்குல்ல, அது அரசாங்கம் கொடுக்குற விளக்கம். நீங்க அந்த விளக்கத்தை நீங்க கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அது அன்னைக்கு 10,000 பேர் வந்தாங்க. 100 பேருக்கு 50 பேருக்கு ஒரு போலீஸு அப்படிங்கிற அளவில், 50 பேருக்கு ஒரு போலீஸோ 2 போலீஸோ அப்படிங்கிற அளவில், 100 பேருக்கு 2 போலீஸுங்கிற அளவில் 500 பேர் அங்கே இருந்தாங்க, டிப்ளாய் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்ட தகவல். அதுதான் உட்காந்து அரசு தரப்பில் விளக்கம் கொடுத்தாங்க. நீங்கள் வேற என்ன, ஒரு 500 பேருக்கு மேலே வேற எவ்வளோ பேர் போட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இப்போ நீங்க இவந்தோ பாண்டிச்சேரியில கூட பார்த்தோம், எத்தனை பேரை உள்ள அனுப்பலான்றத காவல்துறை தான் முடிவு செய்தார்கள் ஒழிய தாவக்கவனர் முடிவு செய்யல. இந்த செயலை நீங்க கரூர்ல செய்வதற்கு தவறினீர்கள். எந்த செயல்? உங்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. மக்களை வந்து அந்த இடத்துல நெருக்கடியான பகுதி சார். அதை நான் போய் நேர்ல போய் பார்த்தேன். கரூர்ல சம்பவம் நடந்த இடத்திற்கு ஒரு 3 நாள் கழித்து நேர்ல போய் பார்த்தேன். ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம். அந்த பகுதியில அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்வது வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம். சரி. அந்த இடத்துல அனுமதி கொடுத்ததும் தவறுதான். அந்த இடத்துல அவ்வளவு மக்கள் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனது தவறுதான். ஏன் மக்கள் கூடுவதை தடுத்திருக்கலாமே? இல்ல அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்க அங்க அனுமதி ஏன் அதன் பிறகு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட எத்தனையோ ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணீங்களே, இதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நடந்தது யாரு கேன்சல் பண்ண? எல்லாம் அவரு தான் பண்ணாரு. ஏன் சார்? அவரே தாங்க பண்ணிட்டாரு. இல்ல, அனுமதி கொடுக்காமல் நடந்தது நிறைய இருக்கு. நீங்க லிஸ்ட்ல வரலையா? ஒருவேளை
அனுமதி அரசாங்கமே அனுமதி கொடுக்க மறுத்த ப்ரோக்ராம்லாம் நிறைய இருக்கு. இல்ல சார். சார் இருக்கு சார். இல்ல நான் எடுத்து லிஸ்ட் உங்களுக்கு தரேன். இல்ல இல்ல நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. திருச்சி சம்பவத்திற்கு அப்புறம் அவங்க வந்து அனுமதி மறுக்கப்பட்டதுனால எங்களுக்கு திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. அதனால எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜரை இந்த அரசு உருவாக்கணும்னு கோர்ட்டுக்கு போனது டிவிகே. கோர்ட்டினுடைய உத்தரவின் அடிப்படையில் எல்லா கட்சிகளையும் அழைத்து அரசு கூட்டத்தை நடத்தி அவங்க கிட்ட என்ன பண்ண போறோம்னு சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜரை கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு கரூருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சார். ஓகே. கோர்ட் அனுமதித்ததின் படிதான் அவருக்கு கொடுக்க. பல இடங்கள்ல கேட்டாங்க, அந்த இடங்கள்ல அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகுதான் இந்த இடத்துல கொடுத்தாங்க. ரைட்டு. அதனால இது சதியா சார்? இது விசாரணையில ஒரு விஷயம் விசாரணையில இருக்கும் பொழுது இது வந்து அரசு செய்த சதியா இல்ல இவர் தவறு இவர் லேட்டா வந்ததுனால நடந்த ஒரு அசம்பாவித சம்பவமா? அகமது ரியாஸ் சார், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்க, அன்னைக்கு அமுதா ஐஏஎஸும் அன்னைக்கு ஹோம் செக்ரட்டரியும் அன்னைக்கு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரும் உட்கார்ந்து பேட்டி கொடுத்தது தான் இந்த வழக்கு இன்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபார்மர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிபிஐனுடைய விசாரணை நடப்பதற்கு காரணம். என்ன காரணம்? விஜய் ஒரு வீடியோவை வெளியிடுகிறார். எனக்கு நான் பார்க்குற வீடியோவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடவுளே என்கிட்ட மேல இருந்து என்கிட்ட கீழே வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என் கட்சிக்காரங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிடுறார். அரசு உட்காந்து இல்ல இந்த சம்பவம் இப்படிதான் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க, ஒரு நபர் கமிஷன் போட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அதிகாரிகள் இப்படி உட்காந்து ஒரு நபர் கமிஷன் கரெக்டா இல்ல சார்? நான் சொல்லல. ஆமா, நீங்க தூத்துக்குடியில போட்ட அதே ஒரு நபர் இல்ல, அதனால இது வந்து கேஸ வந்து இது டைவர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போனதுனால தான் இன்னைக்கு சிபிஐ என்கொயரி ஆயிடுச்சு. ஒரு அதிகாரிகள் உட்கார்ந்து விளக்கம் கொடுத்ததே உங்களுக்கு விசாரணையை டைவர்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நீங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் நீங்க இது வந்து சதி, இது சூழ்ச்சி, அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இதை தெரிஞ்சுக்கணும்ட்டு நாங்க ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குவோம் சொல்லிட்டு ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டு இந்த கேஸ நீங்க இதுதான் நடந்ததுன்ட்டு நிர்மாணித்து விட்டு நீங்க போய் ஒரு 31 பேருக்கு நீங்க பணி நியமனத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதையும் கொடுத்துட்டு நீங்க வந்து கம்பேரிட்டிவ்க்கு நீங்க வந்து ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட வைக்கிறீங்க என்னையா சார்? அதாவது எங்களுக்கு புரியுதா? ப்ரொட்டஸ்டுக்கும் மக்கள் கூடிய அரசியல் கூட்டத்திற்கும் ரெண்டும் ஒன்னானா கிடையாது. பட் அங்க நடந்ததையும் இதையும் நம்ம ஒன்னால பார்க்க முடியாது. அதே நேரத்தில் அங்கேயும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்க வந்து பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க, பணியான அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அது கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதை மட்டுமே பேசிட்டு இருக்கோமா சார்? மாஞ்சோலை தோட்டம், கீழவன்மணி கிராமத்துல நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எங்கேயோ போயிட்டே இருக்கு சார். அந்த 48 பேருக்கு ஏதாவது அரசு பண்ணி கொடுத்தாங்களா அந்த இறந்தவர்களோட இடத்துல? மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருக்கு ஒண்ணு இல்ல சார், இட்லி கேட்டு போறான்னா சார், ஒரு இட்லி கேட்டு போறான்னா 50 பைசா ஊதியத்தை உயர்த்தி கேட்டு போறாங்க. அவர்களுடைய கொலையெல்லாம் பத்தி என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் படுகொலைகளா தானே தெரிகிறது. இது ரெண்டுமே அரச பயங்கரவாதம் தான் நான் இப்போ சொல்லுவேன். திரும்ப சொல்லலாம், அரச பயங்கரவாதம் தான் இதுவும் சரி அதுவும் சரி. தூத்துக்குடியில் நடந்ததும் அரச பயங்கரவாதம் தான், கரூரில் நடந்ததும் அரச பயங்கரவாதம் தான். அரசு செய்ய தவறியது, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது அரசின் பொறுப்பு தான் சார். அப்போ ஒன்று விஜய் அவர்கள் சிஎம்மா இல்ல, அப்ப இருந்த முதல்வர் கீழே இருந்த காவல்துறை செய்ய தவறியது அந்த 41 பேருடைய உயிர் பலிக்கு காரணம். ஆனா இன்னொரு விஷயமும் நான் சொல்ல தவற மாட்டேன். கண்டிப்பாக அப்பொழுது இருந்த நடிகர் விஜய் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்தது ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். ஆனால் அரசு சார் ஓகே ஓகே புரியுது. அப்படி எடுத்துக்கலாம். அது ஒரு காரணமாக சொல்லாதீங்க சார், அவங்களுக்கு பிடிக்காது சார். இப்படி அவர் ஒரு வகையில் காரணம் கூட சொல்லணும் இல்ல சார். விஷயம் என்னன்னா அது ஒரு காரணமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதிகமான காரணம் என்னன்னா காவல்துறை மீது தான். நல்லது சார், நல்லது.